ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி நைட் சாப்பாடு வந்து விரதம் இருக்கிறதுனால நாங்கள் 48 நாள் முருகனுக்கு நாங்கள் விரதம் இருக்கோம். கறி சாப்பிடாம நான் சாப்பிடாம இருக்கேன். அதனால ஃப்ரைட் ரைஸ் செய்வோன்னு சொல்லி ஒரு 16 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கோட வந்து 2 பெரிய வெங்காயம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது நீளமாக 2 பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு 2 பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும்னு சொல்லி வதங்கிட்டு இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம். பேக் வாய்ஸ், பின்னாடி உள்ள வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செய்யும்போது என் குட்டிங்க கத்திக்கிட்டே கிடந்தாங்க, அதனால் எடுக்க முடியலை அந்த இதை. பீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டு கேரட் வந்து கொஞ்சம் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சோம். ஏதோ அமைஞ்சிச்சு, பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்னு சாப்பிடும்போதும் ஒரு டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி நீளமாக கேரட்டு பீன்ஸ் கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை தன்மையெல்லாம் போனதுக்கு பிறகு கேரட் எடுத்து போடணும். சீக்கிரமாக ஆனால் வதங்கிடுச்சு. அந்த சாப்பிடையில் உள்ள டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெறும் சாப்பாடு மிஞ்சிச்சின்னா இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் கோஸ் இதை வச்சு அழகாக நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அந்த ரைஸ் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மெயினாக என்ன பண்ணுவேன், இந்த சோயா சாஸ் அந்த மாதிரி போடணும். மெயினாக கேரட்டு போட்டு, கேரட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இவங்கெல்லாம் டக்குன்னு வதங்கிடுவாங்க கேரட்டுங்களாம். அடுத்து வந்து இது வதங்கின உடனே அடுத்து நம்ம மெயினாக இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம், இந்த பொடி ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கறி மசால் கொஞ்சம், அடுத்ததாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒன்று போடணும். மெயினாக அந்த பொடி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மிளகுத்தூள் வந்து கட்டாயமாக சேர்க்கணும். இந்த கோஸ் வந்து சீக்கிரத்துலேயே வெந்துடும், அதனால் லேட்டாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து எண்ணெயில் வதங்கி அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வதங்கி முடித்த உடனே அடுத்து என்ன போடுவோம், உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அடுத்து இது 3 நல்லா வதங்கிடுச்சுன்னா உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் உப்பை போட்டு வதங்கியாச்சு. அடுத்து வந்து மெயினானதை நம்மளுடைய இது என்ன ஃபேவரெட்னா, தக்காளி சாப்பாடோ வெஜிடபிள் சாப்பாடோ செஞ்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம்ல, அந்த அவங்கள போட்டால் தான் இந்த சாப்பாட்டே ருசியாக இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா அந்த காயும் வதங்கிடும், இந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து வதங்கிடும், நம்மளுக்கு ரெண்டுமே வெந்துடும். சாப்பாடு வேஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி செஞ்சால் இது ஒரு டேஸ்டியாக இருக்கும். என் குட்டி பையங்களுக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். காய் வேணான்னு சொல்லுவாங்க, சத்து அப்படி இப்படின்னு சொல்லி நான் சாப்பிட வச்சுருவேன். எங்கள் பாப்பா சாப்பிட வச்சுருவா, மேக்ஸிமமாக சாப்பிட்ருவாங்க. கேரட்டை மட்டும் சாப்பிடாதடா, பீன்ஸை மட்டும் சாப்பிட, ஏதாவது ஒரு காயை மட்டும் சாப்பிடாதன்னு சொல்லி நாங்கள் மித்த 2 காயை சாப்பிட வச்சுருவோம். கோஸ் வந்து சாப்பிடையில் அதுவே போயிடும் ஒயிட்டாக இருக்கிறதுனால. இந்த கேரட்டு பீன்ஸ் மட்டும் தனியாக தெரியும். இது வந்து இங்கே சாஸ் வந்து நம்ம வாங்கி வைக்காதனால பழச்சாஸ், தக்காளி சாஸ், பழச்சாஸ் இல்லை தக்காளி சாஸ் தான், அது பெரிய பாக்கெட்டாக இருந்ததுனால பழச்சாஸ் மாதிரி தெரிஞ்சிருச்சு. பழச்சாஸ் தான் போட்டோம், தக்காளி சாஸ் தான் போட்டோம். அதுவும் ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒன்று வாங்கி வச்சுருந்தோம். ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி விற்பாங்கள்ல, அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து 2 ஃப்ளேவர் இருக்கும். உரப்பு ஃப்ளேவர் தான் இதுக்கு வந்து நான் சேர்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மிளகாய் போட வேணான்னு நினச்சோம். சாப்பாடு வந்து 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி போட்டதுனால அந்த மிளகாவும் போட்டாச்சு. ஏன்னா இந்த இது வந்து ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு தானே இந்த இதோடைய மிளகாத்தூள் இருக்கும் அப்படின்றதுனால. என்னுடைய வளையல்லாம் தெரியுது, கலர் கலராக நான் போட்டிருக்குது. வேஸ்ட் ஆக்காமல் உடஞ்சிரும்னு சொன்னேன். எங்கேயாவது போனால் வந்து நல்ல வளையல் போட்டுக்கிட்டு இந்த வளையல் போட்டதெல்லாம் தெரியுது.
எனக்கு சிரிப்பு வந்துருச்சு பார்த்த உடனே, நீங்களும் சேர்ந்து பார்க்குறீங்கன்றனா. அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுறணும். சாப்பாடு வெள்ளை சாப்பாடை நம்ம ஆறுனது தான், ஆனாலும் டேஸ்ட்டு இது நான் பேக் வாய்ஸ் தானே கொடுக்குறேன். ஏற்கனவே சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணதுக்கு பிறகு உள்ள எடுத்து எடிட் பண்ணுற வீடியோ செம்ம டேஸ்ட்டு, அடிபொடி அப்படின்ற மாதிரி சசிகுமார் சொல்லுவார் பாருங்க ஒரு படத்தில். அது என்ன படம், வெற்றிவேல் நினைக்கிறேன். அடிபொடி எத்தனையோ சாப்பாடு நம்ம சாப்பிட்ருக்கோம் செஞ்சுருக்கோம். ஆனாலும் இந்த வார்த்தை வந்து இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வார்த்தை வந்துச்சு, அடிபொடி அப்படின்றது மாதிரி செம்மையாக தரமாக இருந்தது. அப்புறம் வந்து கறி மசால் வந்து கடைசியாக போடுவோம். அந்த இதெல்லாம் அப்படியே இது வந்து சாப்பாட்டில் வந்து சாப்பாடை போட்டதுக்கு பிறகு போட்டால் தான் சாப்பாட்டிலலாம் ஒட்டுன்றதுனால லேட்டாக போட்டது. மிளகுத்தூள் பாக்கெட் மிளகு நாங்கள் அரைக்காமல் மிளகு தூளாகவே போட்டுட்டோம். அதனால நல்லாவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, மிளகோட முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி மட்டும் கடைசியாக நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த இது சாப்பிடையில் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மல்லி இலை எல்லாத்தையும் கீழே தான் நம்ம போடுவோம் வர்றது. இந்த 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 மாதிரி இந்த ஐட்டம் ஃபுல்லாமே நம்ம பிறக்கி வச்சுட்டு சாப்பாடை மட்டும் தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம். ஆனால் பிடிச்சிருக்கவங்க சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், பாதி காய் எடுத்து கீழே தான் போடுவேன். தரமாக இருந்துச்சு சாப்பாடு. யாரும் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அந்த ரைஸ் வாங்குகிற டைமிங்கில். இது வீடியோ வேறு முடிய போகுது. என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்ன அரிசி பெருசாக இருக்கும்ல அந்த அரிசி, அது போடாமல் இதே செம்மையாக இருந்தது.